நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல உருவான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா இன்னும் 1.5 மாதங்கள்ல ரிலீஸ் ஆகறதுக்கு அதிர்ஷ்டருடைய விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னும் 1 மாதம் கூட ஆகல. இப்படி அடுத்தடுத்த படங்களை மாத இடைவெளியில விட்டுட்டு இருக்காரு நம்ம இயக்கியவர்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வெளிநாடுகள்ல கார் பந்தயத்துல ஈடுபட போவதால சீக்கிரமாகவே அவர் கையில வச்சிருந்த 2 படப்பிடிப்பையுமே முடிச்சிட்டாரு. சோ தற்போது குட் பேட் அக்லி படத்துடைய நம்ம அதிர்ஷ்டர் இல்லாத ஒரு சில படப்பிடிப்பு காட்சிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளுமே ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய கேரக்டர்கள் வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அண்மையில கூட த்ரிஷா அவங்களுடைய வீடியோ வெளியாச்சு. த்ரிஷா இந்த படத்துல ரம்யா அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாங்களா. சோ இதனடுத்து அடுத்ததாக படத்துடைய வில்லன் பற்றிய அறிவிப்பு வீடியோ வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோ அதே ரிலீஸ் தேதியை நம்ம ரஜினி சாருடைய கூலி திரைப்படம் லாக் பண்ண போவதாக ஒரு செய்தி வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியிருக்காங்க. அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல நம்ம ரஜினி சார் தற்போது கூலி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இந்த படப்பிடிப்புல இவர் படு பிஸியாக செயல்பட்டு கொண்டிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நினைத்ததை விட இந்த படப்பிடிப்பு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஆகையால இந்த படத்தையுமே ஏப்ரல் மாதத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லிட்டாரா. ஆகையால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேட்டை, விஸ்வாசம் அப்படின்னு 2 திரைப்படங்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டது. அதுல விஸ்வாசம் திரைப்படமே பேட்ட படத்தோட வசூல்ல அதிகரிச்சது. ஆகையால கண்டிப்பாக இதன் மூலம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பதிலடி கொடுப்பார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.